இளைஞர்களை சீரழிக்கும் LSD எச்சரிக்கும் அரவிந்தன் IPS. LSD போதைப்பொருள் என்றால் என்ன என்பது குறித்து விளக்கி பெற்றோரும் ஆசிரியரும் எச்சரிக்கையுடன் மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு மண்டல இயக்குநர் அரவிந்தன் IPS வலியுறுத்தியுள்ளார். மனிதனை சீரழிப்பதில் போதைப்பொருள் முதலிடத்தில் இருக்கு. போதைப்பொருள் பயன்பாடு மனித அறிவை மழுங்க செஞ்சு சிந்திக்கும் திறனை அழிச்சு குடும்பத்தையும் சமூகத்தையும் தவறான பாதையில இழுத்து செல்கிறது. போதைப்பொருள் கடத்தல் விற்பனை இன்று மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. உலகம் முழுவதும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 30 கோடிக்கும் மேற்பட்டோர் போதைப்பொருளுக்கு அடிமையா இருப்பதா வெளியான புள்ளி விவரம் அதிர்ச்சி தருது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களில் 85% படிச்சவங்க. அதுல 75% பேர் இளைஞர்கள், குறிப்பா கல்லூரி மாணவர்கள் என்ற கூடுதல் அதிர்ச்சியையும் தருது அந்த புள்ளி விவரம். இது தொடர்பாக பேசிய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு மண்டல இயக்குநர் அரவிந்தன் IPS, மத்திய போதைப் பொருள் தடுப்பு முனையத்தின் சென்னை அலுவலகத்தின் முன்னெடுப்பில் நாடு முழுவதும் செயல்பட்ட LSD போதைப் பொருள் கடத்தல் கும்பலை பிடித்துள்ளதாக கூறினார். மேலும் போதைப் பொருள் விநியோகத்தில் முக்கிய நபர் சேலத்தில் இருந்து செயல்பட்டு வந்தார் என்ற அதிர்ச்சி தகவலையும் அவர் கூறினார். நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, மத்திய போதைப் பொருள் தடுப்பு முனையம் சென்னை ஆஃபீஸில் இனிஷியேட் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் செயல்பட்டு இருந்த ஒரு LSD கார்ட்டல் பஸ்ட் பண்ணியிருக்கோம். மொத்த சீசர் இதில் பார்த்தீங்கன்னா 4343 பிளாட். LSDன்ற ட்ரக் என்னது, அது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துன்றதெல்லாம் அடுத்து சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் ப்ரீஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த கேஸில் முக்கியமான நபர், இந்தியா லெவலில் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற முக்கியமான நபர் சேலத்துலேருந்து செயல்பட்டு இருந்தார். பெங்களூர், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி, சூரத் இது மாதிரியான ஊரில் அவரோட இந்த கார்ட்டலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தம் இந்தியா முழுக்க 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 18 பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கோம். போதைப்பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க தனது குழுவினர் எவ்வாறு செயல்பட்டனர் என்பதையும் விளக்கினார் IPS அதிகாரி அரவிந்தன். இந்த கார்ட்டல் ஆப்ரேட் பண்ணது டார்க் நெட் வழியாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடைப் அப்படின்ற மார்க்கெட்டில் ஒரு வெண்டார் க்ரியேட் பண்ணி அந்த வெண்டார் பேரில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாருக்கெல்லாம் LSD தேவையோ அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இவங்க ஆர்டர் போஸ்ட் வழியாக ஷிப் பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கும். இந்த கார்ட்டல் நவம்பர் 2023 செயல்பட்டுருக்கு. அது பற்றி தகவல் தெரிந்ததும் அதை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி மற்ற மெயின் வெண்டார் எங்கே இருக்காங்க, மற்ற வெண்டார்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் இந்த கேஸை பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நடந்துகிட்ருக்கு. நேற்றுக்கு தான் இந்த ஆப்ரேஷன் முழுமையாக முடிவடைந்து 4343 பிளாட்டை சீஸ் பண்ணியிருக்கோம். போதை ஏற மைக்ரோகிராம் அளவுக்கு LSD போதைப் பொருள் இருந்தாலே போதுமானது. இது நிறமற்ற, மணமற்ற, சுவையற்ற தன்மை கொண்டது. அதன் இயல்பு என்ன என்றும் அவர் கூறிய தகவல் மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது. LSDன்ற ட்ரக்கு 0.1 கிராம் இட்செல்ஃப் இஸ் கமர்ஷியல் குவான்டிட்டி. அந்தளவுக்கு பொட்டன்ட்டான ட்ரக் இது. இட் இஸ் அ மைண்ட் ஆல்டரிங் ட்ரக். இது இன்னொரு முக்கியமான விஷயம், இட் இஸ் ஆர்டர்லெஸ், கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ். அதனால் கண்டுபிடிக்கிறது ஒரு சவாலான விஷயம். இது ஒரு ஸ்டாம்ப் சைஸில் தான் இருக்கும், ஒரு பேப்பரோட திக்னஸில் தான் இருக்கும் இந்த ட்ரக்கு. இதில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர்களில் தொழில் செய்பவர்கள், சினிமாவில் பணிபுரியும் துணை இயக்குநர்கள், நல்ல பொறியியல் கல்லூரியில் படித்து சர்வதேச நிறுவனங்களில் பணிபுரிபவர்களும் அடங்கும் என்று அரவிந்தன் IPS கூறினார். இந்த போதைப் பொருள் கிடைக்கும் டார்க் நெட்டை குறித்தும் அவர் விவரித்தார். அதில் பிஸ்னஸ் செய்கிறவங்க இருக்காங்க, சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கவங்க இருக்காங்க, நல்ல பொறியியல் கல்லூரியில் படித்து நல்ல மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். இந்த 15 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரீட் பெட்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும், அதில் ஒரு பெட்லர் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு விஷயம் டார்க் நெட் தேவையில்லை. யார் சராசரியாக இன்டர்நெட் நார்மலாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்க நபர், நம்ம கிட்ட இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு 10,000 ரூபா விலை இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற நபர்கள் யார் வேணால் டார்க் நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த டார்க் நெட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் அவங்களே தேடி கண்டுபிடிச்சு அவங்க ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஒரு திருமண அழைப்புதல் உள்ளே வைத்தோ, புத்தகத்தின் உள்ளே வைத்தோ இந்த LSD போதைப் பொருள் கொரியர் செய்து விடுவார்கள். அதனை சின்ன சின்ன பகுதியாக பிரித்து தேவையான பகுதிகளுக்கு விநியோகித்து விடுவார்கள் என்றும் அவர் கூறினார்.
விடுதிகளுடன் கூடிய கல்லூரி மாணவர்கள் எப்படியெல்லாம் இந்த வகை போதைப் பொருட்களை பெறுகிறார்கள் என்பது குறித்து அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறையினருக்கு பயிற்சி வழங்கியிருப்பதாகவும் அரவிந்தன் IPS கூறினார்.